பிளாக் ராக் அதனுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மறுப்பீங்களா? பிளாக் ராக்னா என்ன? தமிழ் பொக்ஷத்தில் 2-3 காணொலிகளை பதிவு பண்ணியிருக்கோம். சொல்லப்போனால் பிளாக் ராக்கை தமிழ் ஆடியன்ஸுக்கு பெரிய அளவில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கோன்னே சொல்லலாமே. எப்படி தெய்வ குழந்தையை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணமோ, எந்த மாதிரியான விஷயங்களை மக்கள் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த ரஷ்யா யுத்தம் போகிற வேறொரு கண்ணோட்டத்தில் நம்ம காண்பித்த ஒரு பதிவு தான் இந்த பிளாக் ராக் அப்படிங்கிற அந்த பதிவுகள். அப்போ பிளாக் ராக் சாதாரணமாக உக்ரைனுக்குள்ளே வந்தாங்க, கொஞ்சம் இடத்த வாங்கி போட்டிருக்காங்க, அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம். அதே இது அப்படியே நிப்பாட்டிட்டு நேராக மேற்குலக நாடுகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத கவனிங்க. நம்ம நாட்டில் ஒரு சின்னதாக துரும்பு விழுந்தாலும் ஐயோ அம்மா இந்தியாவில் இது விழுந்துருச்சேன்னு சொல்லுவாங்க. மேற்குலக நாடுகளில் விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிறது தெருவெங்கும் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட பிரசல்ஸில் ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு, பிரான்ஸில் பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இத்தாலியில் பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டம்லாம் ஏன் மூடி மறைக்கப்படுகிறது? இன்னைக்கு அந்த இடத்துல தானே நடந்துட்டு இருக்கு, மேற்குலக நாடுகளில் தானே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம்னா நாளைக்கு நம்ம ஊரில் வந்துடும். நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை கார்பரேட் கொண்டு போயிடும் அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் நம்பித்தான் ஆகணும். அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்கிறத கனெக்டிங் த டாட்ஸ் வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பிளாக் ராக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு பின்னாடி உக்ரைன் மற்றும் ரஷ்யாவினுடைய வார், அந்த வாருக்கும் பிளாக் ராக்குக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் கடந்த காணொலிகளில் பதிவு பண்ணியிருப்போம். அப்போ ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருந்தேன், பிளாக் ராக்கை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வந்துடும். அந்த அளவுக்கு கொடுமையான சில நிறுவனங்களில் பிளாக் ராக்கும் ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லி. அவங்க செய்கிறது கொடுமையா இல்லை அவங்க செய்கிறது தான் இப்போதைக்கு கார்ப்பரேட் உலகமா அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கணிக்க போகிறீங்க. சரி, பிரான்ஸில் ஏற்பட்ட விவசாய போராட்டம் நேராக இத்தாலியில் பரவுது, நேராக ஜெர்மனியில் பரவுது, இப்படின்னு சொல்லி பல மேற்குலக நாடுகள் வழியாக இந்த விவசாயிகளுடைய போராட்டம் அப்படிங்கிறது பரவிக்கிட்டே இருக்குது. முதல் விஷயம். அடுத்த கேள்வி, போலந்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் போராடுறாங்க, உக்ரைனுடைய விவசாய பொருள் அப்படிங்கிறது எங்கள் நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது தான். போலந்தினுடைய விவசாயிகள் போராட்டம் நடத்தினதுனால போலந்தினுடைய அரசாங்கம் வேறு வழியே இல்லாமல் உக்ரைனுடைய விவசாய பொருட்களை அவங்க நாட்டுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தடை உத்தரவை பிறப்பிக்கிறார்கள். இது இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், கிரீன் டீல் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தாங்கல்ல, அதாவது ரஷ்யாவும் உக்ரைனும் சேர்ந்து கிரீன் டீல் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருந்தாங்க. இந்த ஒப்பந்தம் உருவாகிறதுக்கான காரணம் யாரெல்லாம்? துருக்கி, ஐநா சபை, ரஷ்யா, உக்ரைன். ஆனால் திடீர்னு பார்த்தா இந்த கிரீன் டீலிருந்து நான் வெளியில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவித்தார்கள். அப்படி ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் அறிவிக்கும் போது ஒரு வார்த்தையை சொன்னார், யாருக்கு இந்த பயிர்கள் சேர வேண்டுமோ அந்த பயிர் சேரவில்லை, அதை விடுத்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அந்த பயிர்கள் போவதால் இந்த கிரீன் டீல்லேருந்து நான் வெளியில் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும், போலந்தினுடைய விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிறதும், ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகளில் விவசாயிகளுடைய போராட்டம் அப்படிங்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான், கனெக்டிங் த டாட்ஸ், பிளாக் ராக், கார்ப்பரேட், விவசாயம். இன்னைக்கு நமக்கு தோணும், நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய விவசாயம் அப்படிங்கிறது எக்காரணம் கொண்டும் கார்ப்பரேட்டால் எடுக்க முடியாது. ஒருவேளை விவசாயத்தை கார்ப்பரேட் ஆக்குப்பை பண்ணிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா, விவசாயம் கார்ப்பரேட் ஸ்டைலில் மாறும்போது அதை கார்ப்பரேட் எடுத்துகிட்டு போயிடும். விவசாயம் எப்படி கார்ப்பரேட் ஸ்டைலில் மாறும்? கார்ப்பரேட்னா என்ன? அவன் சொல்லுவான், நாம் கேட்கணும், அவ்வளோதான். அவனுக்கு அடியாளாக நம்மளை மாற்றினான், வேற ஒன்றுமே இல்லை. அவன் முதலாளி, நாமெல்லாம் என்ன, தொழிலாளிகள். அது பெரிய அளவில் ஒரே ஒரு நபருக்காக மட்டும் நம்ம உழைத்துக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா அது ஒரு கார்ப்பரேட் லெவலில் மாறிடுச்சு, மோனோபோலியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். எப்படி விவசாயம் கார்ப்பரேட் லெவலுக்கு மாறிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி நம்ம விதைக்கக்கூடிய விதை அப்படிங்கிறது நம்முடையதா அப்படின்னு பார்த்தா இல்லை, அது வெளிநாட்டுக்காரனுடையது. அவன் ஏதோ ஜெனடிக் மாடிஃபைடுன்னு சொல்கிறான், நம்ம ஊர் மழைக்கும் வெயிலுக்கும் அது தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் நாங்கள் வாங்கி போடுறோம்ப்பா. அந்த விதையை நம்ம மறுபடியும் உபயோகிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை, அதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்படி நீங்கள் உபயோகிச்சீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் மீது வழக்கெல்லாம் நாங்கள் தொடருவோம். பெப்சி வர்சஸ் ஃபார்மர்ஸ் ஞாபகம் இருக்கா? பெரிய அளவில் ஒரு வழக்கு நடந்தது பார்த்தீங்களா? அந்த உருளைக்கிழங்க விவசாயிகள் பயிர் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அவங்களுடைய விதையை நாம் போட்டு ஈல்டு எடுத்துக்கலாம். அந்த ஈல்டு எடுக்கிறது அப்படிங்கிறது அந்த விதையினுடைய ஒரு பகுதி அவங்களுக்கு ஷேராக போயிட்டே இருக்குது. ஆனால் மறுபடியும் அதே விதையை நம்ம ஈல்டாக எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நம்ம இருக்கோம். அப்போ நம்ம போடக்கூடிய விதையே நமக்கு சொந்தமானது கிடையாது அப்படின்னா நாளைக்கு அந்த விதையை தயாரித்து தரக்கூடிய அந்த நிறுவனமும், இல்லாட்டி அந்த விதைக்கு தகுந்தபடியாக உரத்தை தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமோ, அந்த கார்ப்பரேட்டோ நமக்கு தரலன்னா நம்ம நாடு என்னவாகும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எனக்கு மட்டும் கிடையாது. ஐயா நம்மாழ்வாரிலிருந்து இன்னைக்கு எல்லாரும் யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய எல்லா குடும்பமும் கேட்டுட்டு இருக்கு. ஏன் இந்தியாவில் மட்டும் அதிகமாக கார்ப்பரேட் நம்முடைய விவசாய நிலங்களை, கவர்மெண்ட் விவசாய நிலங்களை எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆனால் கார்ப்பரேட் அதிகமாக விவசாய நிலங்களை எடுக்க முடியாமல் தவித்து வருகிறார்களே? காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. வீட்டுக்கு ஒரு விவசாயி இருக்கும்,
எந்த அரசியல்வாதி எடுத்து கேட்டாலும் நான் விவசாயி குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லுவாங்க. ஸோ விவசாயத்தை நம்ம பெருமையாக பார்க்கிறோம், விவசாயம் தான் நம்முடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு விவசாயி ஏதோ ஒரு பயிரை இல்லாட்டி காய்கறியை இல்லாட்டி பூக்களை பயிர் செய்து அவனுக்கு லாபம் கிடைக்குதோ இல்லையோ கண்டிப்பாக மக்களுக்கு ஏதாவது செய்யணும், நம்ம கொஞ்சோண்டு சாப்பிட்டாலும் பரவாயில்லை, நம்முடைய தலைமுறையினருக்காவது இது சரியாக இருக்கணும்னு சொல்லி விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் உறவுகள் நம்ம கூட இருக்கிறதுனால தான் இந்தியாவில் இன்னும் விவசாயம் அப்படிங்கிறது கார்ப்பரேட்டாக மாறலை. இப்போ இதை அப்படியே நிப்பாட்டிட்டு நேராக உக்ரைனுக்கு வாங்க. உக்ரைன் போர் நடக்குதுப்பா. உக்ரைன் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி வர உக்ரைனுடைய லேண்டை யாருமே வாங்க முடியாது. அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டும்தான் உக்ரைன் லேண்டை பயன்படுத்த முடியும். உடனே ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, உக்ரைன் லேண்டை வெளிநாட்டவர்களும் வாங்கலாம், லீஸுக்கு எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வருகிறார். அதாவது அவங்களுடைய அரசியல் சாசன சட்டம் அப்படிங்கிறது மாற்றி எழுதப்படுகிறது. உக்ரைனை எப்படி அழைப்பார்கள்? பிரெட் பாஸ்கெட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். கரெக்டு தானே? யூரோப்பில் பிரெட் பாஸ்கெட்னா யாரு தான்? அது உக்ரைன் தான். யூரோப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் 27-28 நாடுகள் இருக்காங்க அப்படின்னா அந்த நாடுகளுக்கு தேவையான சாப்பாடுல 40-60% பல பயிர்கள் உண்மையாக அவங்களுக்கு தேவையான எல்லா உற்பத்தியும் எங்கேருந்து தான் போயிட்டு இருந்துச்சு? உக்ரைன்ல தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ உக்ரைனில் ஒரு யுத்தம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே உக்ரைனில் இருக்கக்கூடிய லேண்டை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் ஏன் அப்படி அவசர அவசரமாக ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும்? அப்படி உத்தரவை பிறப்பித்தது மட்டும் இல்லாமல் அந்த லேண்ட் எல்லாம் விற்பனை ஆகுது, எல்லாமே விற்பனை ஆகுது, டக்கு 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 டக்குன்னு விற்பனை ஆகுது. இதில் அவங்களுக்கு காசு கிடைக்குது. யாருக்கு? ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு காசு கிடைக்குது. நாட்டை வித்துட்டான்னு சொல்லுவாங்கல்ல, ஜெலன்ஸ்கி அவர்கள் ஆப்வியஸாக அங்கே நாட்டை வித்துட்டார். நாட்டை வித்துட்டு பாதிக்கும் அதிகமான அந்த விவசாய நிலம் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளிடமிருந்து பறிக்கப்பட்டு நேராக கார்ப்பரேட்டுக்கு மாற்றப்படுது. அவங்க சொன்ன ரீசன் எமர்ஜென்சி, போர் வந்துருச்சு, உடனடியாக வித்துருங்க, உடனடியாக இது அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க, இந்த லேண்டெல்லாம் கார்ப்பரேட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இந்த கார்ப்பரேட்டு கொடுத்த லேண்டெல்லாம் எந்த நிறுவனம் வாங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல நிறுவனங்கள் வாங்கினாங்க. ஆனால் பல நிறுவனங்களும் முகமூடி போட்டிருந்தாங்க. அந்த முகமூடியெல்லாம் கழட்டி பார்க்கும்போது அது பிளாக் ராக் அப்படிங்கிற ஒரு பேரண்ட் நிறுவனத்தை சார்ந்த கிளை நிறுவனங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி, இப்போ உக்ரைன்ல இருந்து விளையக்கூடிய விளைபொருட்கள் உண்மையான விவசாயிகளுடைய விளைபொருட்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த இடத்துல பாதிக்கும் அதிகமான விவசாய நிலம் இப்போ யார் கையில் இருக்குது? பிளாக் ராக் கையில் இருக்குது. அப்போ பாதிக்கும் அதிகமான விளைபொருட்கள் யாருடையது? பிளாக் ராக்கினுடையது. இந்த பிளாக் ராக் என்ன நினைக்கிறாங்க? இந்த விவசாய பொருட்களை ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் கொடுக்கலாம். ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் கொடுக்கணும்னா டாரிஃப், அங்கே வரி விதிப்பாங்கல்ல. ஜெலன்ஸ்கி அவர்களும் ஐரோப்பிய ஒன்றியமும் சேர்ந்து ஒரு முடிவை எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்க? உக்ரைன்லேருந்து வரக்கூடிய எந்த விளைபொருட்களுக்கும் வரி நீங்கள் கொடுக்கவே வேண்டாம். உக்ரைன் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது விவசாயிகள் கொடுக்கவே வேண்டாம். எங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் என்ன கொண்டு வந்துருங்க, உங்களுடைய விளைபொருட்களை கொண்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. யாருடைய விளைபொருள் எந்த விதமான வரியுமே இல்லாமல் எங்கே போகுது? ஐரோப்பாவுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பாதிக்கும் அதிகமான லேண்ட் வச்சிருக்கக்கூடிய சில பல கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய விளைபொருட்கள். அப்போ இந்த விளைபொருட்கள் போலந்து வழியாக போகுதுன்னா யாருக்கு நஷ்டம் வரும்? உண்மையாக கஷ்டப்பட்டு நிறைய வரி கொடுத்து அவன் வாங்குற விதைக்கு கூடுதலான காசை கார்ப்பரேட்டுக்கு கொடுத்து விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயிக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை அதை விட ரொம்ப கம்மியாக யாரால் உருவாக்க முடியும்? இந்த கார்ப்பரேட்டுகளால் உருவாக்க முடியும். ஏன்னா எல்லாமே அவன் கையில் இருக்குது. விவசாயி 10 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா இந்த கார்ப்பரேட் 8 ரூபாய்க்கு விற்பாங்க. 8 ரூபாய்க்கு விற்கும்போது என்ன ஆகும்? இதை வாங்குவாங்க. போலந்தில் இதான் நடந்துச்சு. போலந்து மக்கள் என்ன செய்கிறாங்க? இங்கேருந்து வரக்கூடிய பொருட்கள் விலை கம்மியாக இருக்குது, உக்ரைனுடைய அரிசி இருக்கா, உக்ரைனுடைய இந்த கோதுமை இருக்கா, உக்ரைனுடைய தானியங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. போலந்தில் போராட்டம் வெடிக்குது. இதை பார்த்துட்டே இருந்தான் ரஷ்யா. பார்த்துட்டே இருந்தோடனே ரஷ்யா சொல்கிறாங்க கிரீன் டீல் வேண்டாம். ஏன்னா நான் என்ன நினச்சேன், கிரீன் டீல் வழியாக விவசாய பொருட்கள் மக்களுக்கு தேவையான ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது அது கார்ப்பரேட் வசமாக மாறிடுச்சு. பாதிக்கும் அதிகமான நிலப்பரப்பை வைத்திருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்களுடைய விளைபொருட்களை விற்பதற்கு டாரிஃபே இல்லாமல் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? ஐரோப்பாவுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக இது உண்மையான நோக்கமே கிடையாது, நான் இங்கேருந்து வெளியில் வந்துடுறேன்னு சொல்லி ரஷ்யா வெளியில் வராங்க. ரஷ்யா வெளியில் வந்ததுக்கு ரஷ்யாவுக்கு ஒரு 1200 பொருளாதார தடை விதிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த உண்மை தெரியுமா? சரி, இப்போ அடுத்ததாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இந்த விவசாய பொருட்களுக்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் நடக்க போகுது. அதாவது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இந்த விவசாய பொருட்களை எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரப்போகிறாங்க. அந்த முடிவுக்கு வரும்போது இதனால் மறுபடியும் யார் பாதிப்பா? எப்படி போலந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்களோ அதே மாதிரியே பிற நாடுகளுடைய விவசாயிகளும் பாதிக்கப்படுவார்கள். அதனால் விவசாயிகள் என்ன செய்கிறாங்க? போராட்டத்தை அறிவிக்கிறாங்க.
நீ போராட்டத்தை அறிவிக்கிற அப்படின்னா உன்னை முடக்குவதற்கான சக்தி எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கிளைமேட் சேஞ்சுக்கு காரணமே விவசாயம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அந்த விவசாயத்தில் நீ என்ன செய்கிற, இந்த மாதிரியான உரத்தை யூஸ் பண்ணுற, இந்த மாதிரியான க்ரீன் கேஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்குது. ஸோ விவசாயிகள் தான் கூடுதலாக இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு பெரிய பரப்புரை செய்யப்படுது. ஆனால் அதே நேரத்தில் உக்ரைனில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் அங்கேருந்து விளையக்கூடிய விளைபொருட்களில் கூடுதலாக பெஸ்டிசைடு இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வெளியாகுது. அதை பற்றி ஊடகம் பேசலை. ஏன்னா அங்கே பெஸ்டிசைடு யார் அங்கே உருவாக்குறாங்க அப்படின்னா கார்ப்பரேட் உருவாக்குறாங்க. அவங்க உருவாக்குனா ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். இது இந்த டாபிக் முடியலை. இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் படிக்க போகிறேன். இவ்வளோ தூரம் நான் சொன்னது கார்ப்பரேட் ஸ்டைலில் இந்த விவசாயம் மாறிட்டு இருக்கு. எப்படி கார்ப்பரேட் ஸ்டைலில் மாறிட்டு இருக்கு? இந்த டெம்பரேச்சரில் இந்த விளைபொருட்கள் விளைந்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அதை விற்கலாம். சர்டிஃபிகேட் இல்லைனா உங்களால் விளைபொருளை விற்க முடியாது. அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய நிறுவனம் மாதிரி ஐஎஸ்ஓ இல்லாட்டி பிளாக்ராக் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற அந்த விவசாய பொருட்கள் நீங்கள் விளைவிக்க வேண்டும். அப்படி சர்டிஃபிகேட் எடுக்கணும்னா ஒரு விவசாயி அலையணும். அலைஞ்சு அந்த விவசாய பொருள் சரியானது தான் அப்படின்னு சொல்லி, ஏன்னா பெஸ்டிசைடு அதிகமாக இருக்குங்கிறாங்க, திடீர்னு கிளைமேட் சேஞ்சுக்கு காரணம் விவசாயம் தான் அப்படிங்கிறாங்க. ஏகப்பட்ட சட்ட சிக்கல் விவசாயிகளுக்கு எதிராக போடப்படுது. நம்ம நாட்டில் இல்லை, நம்ம நாட்டில் இன்னும் வரல. நான் நம்ம நாட்டில் வந்துடக்கூடாதே அப்படிங்கிற ஆதங்கத்தில் பேசிகிட்டு இருக்கேன். அப்போது இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மேற்குலக நாடுகளுடைய விவசாயிகள் பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டதுனால கொஞ்சமாக விவசாயிகளை ஓட விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல சட்டங்களிலிருந்து விவசாயம் அப்படிங்கிறது தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. ஆனால் முழுமையாக கிளைமேட் சேஞ்சுக்கு காரணம் விவசாயம் தான் அப்படிங்கிறதுலேருந்து இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் மாறினார்களா என்று கேட்டால் கிடையாது. இவ்வளோ கேட்ட போதே அடுத்ததான் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? இல்லை விக்கி நீ கண்டிப்பாக இதை பற்றி கூடுதலாக ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவீங்களா? பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி. உங்களுடைய கருத்துக்கள் இருந்து இந்த பதிவினுடைய அடுத்த கண்டினியூஷன் அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப முக்கியமான பதிவாகவும் இருக்க போகுது. யோசிச்சுட்டே இருங்க, நிறைய படிங்க, நிறைய கேள்வி கேளுங்க. உங்கள் மனசுலேயே 1000 கேள்விகள் வரட்டும். ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி கூகுள் அடிச்சு பாருங்க, என்னென்ன செய்திகள் வருது, எத்தனை நாடுகள்லேருந்து வருதுன்னு சொல்லி பாருங்க, ஏன் அவங்க போராடுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்களுடைய எழுச்சி தான், உங்களுடைய கேள்விகள் தான் நாளைக்கு இது பதிலாக மாறும். அந்த பதிலையும் உங்கள் முன்னாடி நான் கொண்டு வர போகிறேன். என்ன 1-2 தினங்கள் எடுக்கும் அதனுடைய ப்ரூஃபெல்லாம் எடுக்கிறதுக்கு. நான் இவ்வளோ தூரம் பேசினதுக்கான அனைத்து ப்ரூஃபுடன் அடுத்த காணொளி உங்களுக்காக தயார் செய்யப்படுகிறது. பழைய தமிழ் பொக்ஷம் ஸ்டைலில் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.